தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோல் அந்நாட்டில் வெடித்த மக்கள் போராட்டத்தினால் பதவி நீக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தென்கொரியாவின் அதிபராக இருந்த யூன் சுக் யோல் கடந்த ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி இரவு திடீரென நாட்டில் அவசர நிலை இராணுவ சட்டத்தை அறிவித்தார். எதிர்க்கட்சிகள் நாட்டின் நிர்வாகத்தில் தலையீடு செய்து வடகொரியாவுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் நாட்டுக்கு எதிராக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டி அவர் இராணுவ சட்டத்தை அமல்படுத்தியிருந்தார். ஆனால் இந்த நடவடிக்கைக்கு எதிராக நாடு முழுவதும் மக்கள் போராட்டம் வெடித்ததால் யூன் சுக் யோல் அவசர நிலை சட்டத்தை திரும்ப பெறுவதாக அறிவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் அவர் பதவி விலக வேண்டும் என்ற கோஷமும் நாடு முழுவதும் எழுச்சி பெற்றது. இதனைத் தொடர்ந்து தென்கொரிய நாடாளுமன்றத்தில் யூன் சுக் யோலை பதவி நீக்கும் தீர்மானம் முன்வைக்கப்பட்டு இந்த தீர்மானத்துக்கு ஆளும் கட்சி உறுப்பினர்கள் உட்பட 204 பேரின் ஆதரவு கிடைத்ததால் அந்த தீர்மானம் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டது. இந்த விவகாரத்தில் யூன் சுக் யோல் சதித்திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டதன் அடிப்படையில் அவர் பதவி நீங்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டது. மேலும் அவசர நிலை பிரகடனத்தால் சட்டவிரோதமாக அதிகாரம் செலுத்தியதாக கூறி சியோலில் உள்ள நீதிமன்றம் அவரை கைது செய்ய உத்தரவிட்டது. அதன் பேரில் ஜனவரி 15ஆம் தேதி அவர் ஊழல் விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் ஆட்சியில் இருக்கும்போதே கைது செய்யப்பட்ட முதல் தென்கொரிய அதிபர் என்ற பெயரையும் பெற்றுள்ளார். அவர் மீது தொடர்ந்த வழக்கு தென்கொரிய அரசியலமைப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று ஏப்ரல் 4ஆம் தேதி இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதில் யூன் சுக் யோலின் பதவி நீக்கம் உறுதி செய்யப்படுகிறது எனவும் அவர் மேற்கொண்ட குறுகிய கால இராணுவ சட்டம் நாட்டின் மிக மோசமான அரசியல் நெருக்கடியை உருவாக்கியதாகவும் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டதன் பின்னர் வீதியில் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் ஆடிப்பாடி ஆரவாரத்துடன் கொண்டாடி வருகின்றனர். அதிபர் பதவி நீங்கியுள்ளதால் தென்கொரிய அரசியலமைப்பின்படி அடுத்த 60 நாட்களுக்குள் புதிய ஜனாதிபதி தேர்தல் நடக்க வாய்ப்பிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தி ஆக் நியூஸ் வழங்கும் பன்னாட்டு செய்திகளுக்காக நான் உங்கள் கவிகரன்.